நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆன்லைன் ரம்மியை பேன் பண்ணியிருக்காங்க. இருந்தும் இன்னும் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் அது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சில கேமிங் கம்பெனிஸ்லாம் பிளேயர்ஸை தொடர்ந்து எங்கேஜாக வச்சுக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாட் யூஸ் பண்ணுறாங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஏஐ பாட்க்கு அகேன்ஸ்டாக யார் யாரெல்லாம் விளையாண்டுருக்காங்க, அப்படி உண்மையிலே விளையாண்டா நம்மளால் ஜெயிச்சிட முடியுமா? வாங்க பார்க்கலாம். கவர்மெண்ட் என்ன சொல்லி பேன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் கேம் ஆஃப் சான்ஸ் ஃபார் மணி. நல்லா கவனிங்க, கேம் ஆஃப் சான்ஸ் ஃபார் மணி. ஆனால் இந்த கேம் ப்ரொவைடர்ஸ்லாம் இதை கேம் ஆஃப் ஸ்கில்னு சொல்கிறாங்க. இந்த கேம் ஆஃப் சான்ஸுக்கும் கேம் ஆஃப் ஸ்கில்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். கேம் ஆஃப் சான்ஸ்னால் என்னென்னா, ஒரு ரேண்டம் ஃபேக்டர் தான் உங்களோட வெற்றியை தீர்மானிக்குது அப்படின்னா அதுதான் கேம் ஆஃப் சான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு தாயத்தை உருட்டுறீங்க, அதில் என்ன நம்பர் விழ போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ இது வந்து கேம் ஆஃப் சான்ஸ். ஒரு கார்டு எடுக்கிறீங்க, அந்த கார்டில் என்ன நம்பர் வரப்போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் தான் கேம் ஆஃப் சான்ஸ். ஸோ கேம் ஆஃப் ஸ்கில்னால் என்னென்னா, அந்த கேமோட அவுட்கம் முழுக்க அவங்களோட ஃபிசிக்கல் ஒரு மென்டல் ஸ்கில்லை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா தான் கேம் ஆஃப் ஸ்கில். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த கேரம், செஸ் எல்லாம் எடுத்துக்குவாங்க. இந்த ரெண்டு கேமுமே உங்கள் கூட விளையாடுறவங்க என்னென்ன மூவ்ஸ் பண்ண போகிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் எதுவுமே எந்த டேட்டாவுமே ஹிடனாக இருக்காது. ஸோ கேம் ஆஃப் ஸ்கில்லையும் கேம் ஆஃப் சான்ஸ் இருக்குது. பட் அதோட மேஜர் பார்ட் ஸ்கில்லை வச்சு தான் அந்த ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா அது கேம் ஆஃப் ஸ்கில் தான். ஸோ கேமிங் கம்பெனிஸ் எதை வச்சு இந்த ஆன்லைன் ரம்மியை கேம் ஆஃப் ஸ்கில்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீங்கள் ரம்மி விளையாடுறீங்களா உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. எந்த ஸ்ட்ராட்டஜி விளையாண்டா ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு ஒரு லாஜிக் வச்சுருப்பாங்க. செகண்ட், மேத்தமெட்டிக்கல். ரம்மி விளையாடுறவங்க மோஸ்ட்லி லெஸ்ஸர் பாயிண்ட்ஸாக தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா கடைசி லெஸ்ஸர் பாயிண்ட்ஸ் இருக்கிறவங்க தான் வின்னர் ஆக முடியும். ஸோ இதனால தான் கேமிங் கம்பெனிஸ் இது கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்றாங்க. இந்த மேத்தமெட்டிக்கல் லாஜிக் இருக்கிறதுனால தான். ஸோ இது சப்போஸ் இதை கேம் ஆஃப் ஸ்கில்னே வச்சுப்போம். ஸோ கேம் ஆஃப் ஸ்கில்ல இருந்தால் விளையாடலாமான்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டால் நான் வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஃபிசிக்கலாக விளையாடல, நீங்கள் விர்ச்சுவலாக ஒரு ஆன்லைனில் விளையாடுறீங்க. உங்கள் கூட யார் விளையாடுறானே உங்களுக்கு தெரியாது. உங்கள் கூட ஒரு மனுஷன் தான் விளையாடுறானா இல்லை ஒரு ஏஐ பாட் விளையாடுதானோ உங்களுக்கு தெரியாது. நான் அந்த கேம் ப்ரொவைடரை நம்புகிறேன், அது ஏஐ பாட்டாக இருக்காது, ஒரு ஹியூமன் தான் விளையாடுறான்னே வச்சுப்போம். அந்த ஹியூமன் எந்த ஒரு ஏஐ ஆப்பை யூஸ் பண்ணி விளையாடல அப்படின்னு நம்புறீங்களா? அப்படி உண்மையிலேயே யூஸ் பண்ணால் உங்களால் கண்டிப்பாக வின் பண்ண முடியாது. அதுக்கு ஃபஸ்ட்டு ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அந்த பாட்டுன்றது ஒரு கோட் பண்ணப்பட்ட ஒரு விஷயந்தான். ஸோ அதுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோ அதை பண்ணும். மேலோட்டமாக பார்க்க அப்படி தான் தெரியும். ஆனால் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸோ அதோட லேர்னிங்ஸில் தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கும். அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அகைன் இந்த கேமுக்குள்ளே போவோம். இப்போ நீங்கள் எப்படி ரம்மி விளையாட கற்றுக்கிருப்பீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி அவங்க விளையாடுறப்ப பக்கத்தில் உட்காந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அதோட ரூல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிருப்பீங்க. அதோட ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் விளையாடுறப்போ உங்களோட இன்டெலிஜென்ஸை அதில் அப்ளை பண்ணுவீங்க. அதாவது 2 கட்டு சீட்டு வச்சு ஒரு ரம்மி விளையாடுறீங்கன்னு வச்சுப்போம். உங்களோட ஃப்ரெண்டு எத்தனை ஜோக்கர் வச்சுருக்காங்கிறத உங்களால் ஒரு எஸ்டிமேட் பண்ண முடியும். எப்படின்னா மொத்தமே 10 ஜோக்கர் தான் இருக்கும். அதில் 4 உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அவங்க ரிலீஸ் பண்ணுற கார்டிலேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி மீதி அவங்கள்ட்ட எத்தனை ஜோக்கர் இருக்குங்கிற ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். அவங்க என்னென்ன கார்ட்ஸ் வச்சுருக்காங்கங்கிறதையே ஒரு ப்ராபபிலிட்டியில் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது 2 டெக்கில் மொத்தம் 106 கார்டு. இதில் 104 கார்டு ஏதோ ரெட்டாவோ இல்லை பிளாக்காவோ இருக்க போகுது. நீங்கள் நிறைய பிளாக் கலர்ஸ் கார்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு நிறையா ரெட் கலர் கார்டு தான் வச்சுருக்க போகிறாரு. ஸோ கேமோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் ரெட் கலர் கார்டை ரிலீஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் ரம்மி சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராபபிலிட்டின்ற விஷயத்தை வச்சு நமக்கு நிறையா இன்சைட்ஸ் கிடைக்கும். ஸோ கார்டு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக ப்ராபபிலிட்டி இன்னும் ஷார்ப்பாக வரும். இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. இதை அதாவது ஒரு மனுஷன் விளையாடுறப்போ எல்லா ப்ராபபிலிட்டிஸையும் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு கம்ப்யூட்டர்னால ரொம்ப ஈஸியாக முடியும் அண்ட் டைம் எஃபெக்டிவாக பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோ தான் ப்ரோ பிளேயராக இருந்தாலும் அந்த டைமில் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் வேணும். அண்ட் மணி வச்சு விளையாடுறதுனால உங்களுக்கு ஒரு எமோஷனல் டிஸ்டர்பன்ஸும் இருக்கும். இது நீங்கள் நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பர்ட்டாகவே இருந்தாலும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு வாழ்க்கையில் 1 வருஷம் ஃபுல்லாக கேம் விளையாண்டுருக்கீங்கன்னு வச்சுருப்போம். நீங்கள் அதிகமாகவே கூட விளையாண்டுருக்கலாம். ஆனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 வருஷம் ஃபுல்லாகவே விளையாண்டுருக்கீங்கன்னு வச்சுப்போம். 1 வருஷன்றது கிட்டத்தட்ட 8760 மணி நேரம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்தவரை அதுக்கு 8760 பேர் ஒரே 1 மணி நேரம் விளையாண்டால் போதும். அதுக்கும் உங்களுக்கு ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும். ஸோ எல்லா ப்ராபபிலிட்டிஸையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிரும், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸையும் கேப்சர் பண்ணி வச்சிரும். நீங்கள் இதெல்லாம் மெமரியில் வச்சு ரீகலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு கம்ப்யூட்டருக்கு இது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். எந்த எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஈஸியாக டெசிஷன் எடுப்போம். இது ரம்மிக்கு மட்டும் இல்லை, லூடோ, செஸ் இந்த மாதிரி எல்லா கேம்ஸுக்கும் பொருந்தும். இருந்தாலும் நான் விளையாண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக என்னால் வின் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
உங்களுக்கான நியூஸ் தான் நான் அடுத்து சொல்ல போகிறேன். 1997 ஐபிஎம்மோட டீப் ப்ளூ கம்ப்யூட்டர் வேர்ல்டு செஸ் சாம்பியனான கேரி காஸ்பரோவை ஒரு 6 கேம் மேட்ச்சில் வின் பண்ணிருச்சு. இதுதான் வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட் கம்ப்யூட்டர் ஒரு ஹியூமனை ஜெயிச்சிருக்கு. 2016 கூகுள்ஸ் AlphaGo ஏஐ ப்ரோக்ராம் வேர்ல்டு சாம்பியன் லீ செடோவில் 5 கேம் மேட்ச்சில் வின் பண்ணிருச்சு. செஸ்ஸை விட கோங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸான கேம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்தவரை ஒரு டிஃபைன்டு பவுண்டரிஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதை வின் பண்ணவே முடியாது. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு இருக்கிற மெமரி பவர், ப்ராசஸிங் ஸ்பீடு, டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்லு இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ரொம்பவே அதிகம். ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டாக மணியை பெட் பண்ணி என்றைக்குமே விளையாடுறீங்க. இது எல்லாமே ரொம்ப பழைய கம்ப்யூட்டர்ஸ். இப்போ உள்ள கம்ப்யூட்டர்ஸ் வெறும் ஃபோன் சைஸில் இருந்தாலும் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. ஈவன் இப்போ உள்ள வேர்ல்டு சாம்பியன்ஸ் கூட பீட் பண்ண முடியாத லெவலில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறதா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மணி வச்சு விளையாடுறீங்க. உங்களை அப்ஸ்கில் பண்ணுறதுக்கான கேம்ஸ் கண்டிப்பாக விளையாடுங்க, அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் மணியை வச்சு இந்த மாதிரியான கேம்ஸ் விளையாடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மணியை பெட் பண்ணி இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு சாதாரண கேமில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இம்பாக்ட் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். நம்ம நாட்டோட ரூல்ஸில், லா மேக்கிங்கில், டிஃபென்ஸில் இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும், அதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கும். இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் இதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலும் பல வீடியோஸ் பார்க்க லெட்ஸ் இமேஜின் தட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.